முதியவர் ஒருவர் டிக்கெட்டுக்கு சரியான சில்லறை கொடுக்கவில்லைன்னு கூறப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் பல கோடி பேர் பஸ்ல டிராவல் பண்றோம். நமக்கு சேர வேண்டிய சில்லறை பாக்கியை மட்டும் கேட்கிறப்ப எப்படிதான் கண்டக்டருங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வருதுன்னு நம்மளால இன்னைய வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. அதை மீறி அவர்கிட்ட அப்பப்ப கேட்கிறப்ப அவர் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான பார்வையும் அவங்க சொல்லக்கூடிய பதிலும் நம்மளை புண்படுத்த தான் செய்யுது. இதனால தான் நம்மள நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு கண்டக்டரோட சண்டை போடுறோம். இதுவே கொஞ்சம் பேருக்கு அடிதடி வரைக்குமே போகுது. இதுக்கு ஒரு தீர்வு வராதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப ஒரு சஜஷனை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி என்னதான் அந்த சஜஷனில் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அங்கே நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுசேரிக்கு லோக்கல் எம்பிசி பஸ்ஸில் நான் கோயம்பேட்டிலேருந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ பஸ்ஸு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஆண்கள் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சீட்டில் ஒரு வயசான ஒரு பாட்டி, வயசான பாட்டின்ற சென்ஸ் ஒரு 60 வயசு மேலே இருப்பாங்க, ஒரு பாட்டி மாதிரி. அந்த பாட்டிக்கு அடிக்கடி கண்டக்டர்கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தவன், அப்போ என்ன இவங்க ரெகுலராக கேட்குறாங்க, அந்த கண்டக்டர் இவரை முறைக்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டக்க போய் நின்று வாட்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அந்த பாட்டியம்மா தனக்கு பேலன்ஸ் வர வேண்டிய ஒரு 5 ரூபா கண்டக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த 5 ரூபாவை அந்த கண்டக்டர் தரன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஆனால் தரமாட்டாரு. அந்த பாட்டி அம்மா அப்பப்போ கேட்குறப்ப அந்த கண்டக்டரு கோவத்தில், ஏம்மா இந்த 5 ரூபா வச்சு தான் நான் வீடு கட்ட போகிறேன்னா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். ஒழிய அந்த 5 ரூபாய் கடைசி வரைக்கும் அவர் தரவே இல்லை. இதை பார்க்குறப்ப நம்ம நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுக்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த பாட்டியம்மா கோவப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேணுமே அந்த கண்டக்டர் கொடுக்கவும் இல்லை. அப்போ அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு தம்பி ஸ்டாப்பிங் இறங்கிட்டாரு. ஸோ நான் போய் பக்கத்தில் போய் உக்காந்தேன். அப்போ அந்த பாட்டியம்மாட்ட கேட்டேன், பாட்டியம்மா உங்களுக்கு அந்த 5 ரூபாய்க்கு நீங்கள் கேட்குறீங்க, அவர் தரமாட்டுறாரு, அவர் தான் ஸ்டாப்பிங் இறங்குறப்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப அந்த பாட்டியம்மா சொன்ன ஒரு விஷயம்தான் அந்த 5 ரூபா ப்ராடக்ட். இன்னைக்கு காலையில் சாப்பாடு ஒரு ஆஃபீஸுக்கு போய் 5 இட்லி சாப்பிட்றலாம் அந்த 5 ரூபாய்க்கு காலை சாப்பாடு முடிஞ்சிடும். மதியானம் ஒரு 5 ரூபாய் இருந்ததுன்னா மதியானம் சாப்பாட்டு முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு 15 ரூபா இருந்தால் போதும், ஒரு நாள் வேலை முழுசாக சாப்பிட்றலாம். அப்போ இந்த 5 ரூபான்றது ஏன் நான் கண்டக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த 5 ரூபான்றது என்னுடைய மதியான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை காட்டுறாங்க. அந்த பேக்குக்குள்ளே தான் நான் என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அந்த பேக்கெட் வேறு ஒன்றும் இல்லைங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அந்த பாட்டியோடைய பார்வையில் அவங்க பண்ணது அந்த பாக்கெட்டை பிரிச்சதில்லை, அந்த பாக்கெட்டை அன்பாக்ஸ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஃபீல் அந்த பாக்கெட் மேலே இருந்து. அந்த 5 ரூபாய் அந்த பாட்டிக்கு எவ்வளோ முக்கியம். அந்த 5 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மதியான சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 5 ரூபா முக்கியம் தானே. அந்த 5 ரூபாவுக்காக அந்த பாட்டியம்மா அத்தனை முறை கண்டக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இறங்குற வரைக்குமே தரும். அந்த உணர்வுன்றது அந்த 5 ரூபான்றது கிடையாதுங்க. அந்த 5 ரூபாய்க்குள்ள இருந்த விஷயம்தான் அந்த பாட்டி அம்மாவுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் டீ சாப்பிட்றப்ப 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். நம்ம அப்படி பார்த்தோமானா இல்லை. உண்மையாகவே அப்போ இருந்து எனக்கு கோபம், பயங்கரமான கோபங்க. விட்டவே இல்லை, அந்த கண்டக்டர் விட்டவே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் கோபத்தை அந்த கண்டக்டர் மேலே காமிச்சு திட்டி சண்டை போட்டு, இந்த 5 ரூபாய்க்காக அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரு 5 ரூபா கொடுத்துடலாம். ஆனால் அந்த பாட்டியம்மா பிச்சைக்காரி கிடையாது, உழைச்சி சம்பாதிக்குங்க. அப்போ அந்த 5 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் அந்த கண்டக்டர் எப்படி இருக்கலாம்? ஸோ இப்படி தான் இருக்காங்க இன்னைக்கு சமுதாயத்தில். ஸோ அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் காஸ்ட்லியான பொருளாக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளோட அந்த பொருள் எவ்வளவு கனெக்ட் ஆகுது, எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தான் இம்பார்ட்டன்ட்.
அந்த பாட்டியம்மா அந்த 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பசிக்கிற அந்த வயிறுக்கு அந்த டைமில் அந்த ரேப்பரை கிழிக்கும் போது ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதாங்க அன்பாக்சிங். இதுக்கு ஒரு தீர்வு வராதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப ஒரு சஜஷனை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நான் சொன்ன சஜஷன் ரொம்ப சிம்பிளானதுங்க. அதாவது கண்டக்டர் நமக்கு ஒரு 2 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கலாமே, அந்த 2 ரூபாய்க்கு ஈக்குவலான வேற ஒரு கலரில் பிரிண்ட் பண்ணப்பட்ட 2 ரூபா டோக்கனை நமக்கு கொடுக்க வேண்டிய சேஞ்சுக்கு பதிலாக கண்டக்டர் நம்மக்கிட்ட கொடுப்பாரு. அந்த 2 ரூபா டோக்கனை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இறங்குறதுக்கு முன்னாடி அந்த டோக்கனை மறுபடியும் நம்ம கண்டக்டர்கிட்ட கொடுக்கலாம். அந்த சூழ்நிலையில் கண்டக்டர்கிட்ட அப்பயும் அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு வரும்போது தான் நமக்கும் கண்டக்டருக்கும் வந்து பெரிய வாக்குவாதங்கள்லாம் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 ரூபா டோக்கன் டிக்கெட் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அந்த டோக்கனை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். அடுத்த வரக்கூடிய பஸ்ஸில், அதாவது நம்ம அடுத்த பயணம் பண்ணக்கூடிய பஸ்ஸில் அந்த 2 ரூபா டோக்கன் டிக்கெட்டு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலாக நம்ம கொடுக்கலாம். இதுதான் நான் சொன்ன சஜஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல், இல்லை எனக்கு பைசா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 2 ரூபா டோக்கனை எடுத்துகிட்டு நியர்பை இருக்கக்கூடிய டிப்போவில் கொண்டு கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய சேஞ்சஸ் கிடைக்கும். இதில் நடைமுறை சாத்தியங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போகப்படலாம். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, மக்களாகிய நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தோன்ற சஜஷன்ஸை கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தணும். இது நம்மளுடைய முக்கியமான கடமை. நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து வேல்யூபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தீர்வை இதுக்கு கொடுக்கலாம். சமுதாயம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான முன்னேற்றங்களும் அரசாங்கம் தான் முன்னெடுக்கணுன்றது அவசியம் இல்லை. மக்களாகிய நாமும் ஃபீட்பேக் கொடுப்பதன் மூலமாகவும் சஜஷன்ஸ் கொடுப்பதன் மூலமாகவும் நம்மளும் பங்கெடுக்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையிலே இருக்கலாம்.